இதுதான் எனக்கு சுத்தம் பிடிக்க மாட்டேன். ஒருத்தன் இப்படி கையை வச்சுக்கிட்டு மக்களே நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி இப்பதான் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுமா? அது ஏன் அவங்க நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன், நம்ம அட்வைஸ் பண்ண உடனே ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் ஃபுல்லா அப்படியே திரும்பிடுவாங்க, நீ ஆசைப்படுற ஆளுக்கும் நான் ஆசைப்படுற ஆளுங்களுக்கும் ஓட்டு போட்டுருவாங்களா? அதெல்லாம் தேவையில்லை. ஜென்ரலா இப்ப நானும் தமிழ்காரன் நீனும் தமிழ்காரன், உன் ஒப்பீனியன் உனக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளு, என் ஒப்பீனியன் சொல்றேன். அந்த ஒப்பீனியன் அப்படியே மக்கள் அவங்களோட மைண்ட்ல முடிஞ்ச ஏத்துக்கிட்டோம், இல்ல கட்டி எக்கடை கட்டு போட்டோம். எனக்கு ஒண்ணுக்கு என்ன பிரச்சனை, அதை மட்டும் பண்ணி கேளு, ஏதாவது இருந்தா கேளு, இல்லன்னா விட்டுரு. இருக்கா என்ன இருக்கு சொல்லு. சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன், நீ யாருக்கு ஓட்டு போடுவ? இல்ல இப்ப நான் புதுசானா எப்படி, நீ எந்த பேசிஸ்ல புதுசா ஓட்டு போடுவேன்னு சொல்ற? நீ யாரு 2 பேரு? அவங்க காலங்காலமா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அவங்க தான் இருக்காங்க, அவங்கள தவிர ஒன்றும் கிடையாது. ஏடிஎம் கேடிஎம்கே தவிர வேற ஒருத்தரும் கிடையாதுன்னு வச்சுக்க. உனக்கு இப்ப ஓட்டு போடணும் அப்படின்னா நீ இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க, 2014 இருக்கும், நிறைய விஷயங்களை பார்த்திருப்ப வச்சிருப்ப. உன்னோட அபிப்பிராயத்துல யாருக்கு நீ ஓட்டு போடுவ? செய்யறது அப்படின்னா உங்களோட சரி ஓகே, செய்யறது அப்படின்னா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல செய்யறதுன்னா என்ன? சுயநலமா நிக்கிறாயா, சுதந்திரமா இருக்கிற மாதிரி சொல்லு. அதெல்லாம் சுயநலமா தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது செய்யணும் அப்படின்றது பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்ன்றதே முதல்ல சில விஷயங்கள் இருக்கு. அதையே இன்னை வரைக்கும் பல அரசியல் தலைவர்னால ஒரு வரையறைப்படுத்த முடியல. ஒருத்தரை கேட்டா நான் இப்ப சிம்பிளா சொல்ல போனா என்ன, ஒருத்தனை கேட்டா மதுவை ஒழிச்சிருவாங்க. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், மதுவை ஒழிக்கிறதுன்றது சாத்தியமான ஒரு விஷயமா? சத்தியமா நடக்காத ஒரு காரியம். எழுதி தருவேனாலாம். தமிழ்நாட்டுல மதுவை ஒழிக்கிறேன்னு எந்த கட்சி சொல்லுதோ அந்த கட்சிக்கு எவனுமே ஓட்டு போட மாட்டாயா. இப்ப நான் சொல்றேன்யா, எழுதி வச்சுக்கீங்க. தமிழ்நாட்டுல மதுவை ஒழிக்கிறேன்னு சொன்னானா கண்டிப்பா அங்க ஓட்டு அவனுக்கு கிடையாது. ஏன்னா சொல்றவனே சாரா வாங்கி கொடுத்துதான் அங்க மீட்டிங்கே போடுவான், அப்புறமே மது ஒழிப்பான். அதுல வர வருமானத்தை எப்படி அழிக்க முடியும்? அதுக்கு சில கட்டுப்பாடுகள் போடணும்னு சொன்னா அது வேற நான் சாத்தியமான ஒண்ணு தான், நான் ஒழிச்சிருவேன்னு சொன்னா அது நடக்கிற காரியம் கிடையாது. அதனால அதெல்லாம் எடுபடாது. புரியுதா? அதே மாதிரி நல்ல விஷயங்கள் நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்னு 1008 விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எதெல்லாம் தேவையில்லை அது எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. மீட்டேன்ல இருந்து நம்மளோட ஜல்லிக்கட்டை முடிச்சதுல இருந்து அணு உலை வச்சதுல இருந்து எல்லா விஷயமே இருக்கு. அதாவது ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா, ஒரு இடத்தை அழிக்கணும்னா மொத்தமா பாத்தீங்கன்னா சிம்பிளா சொன்ன போனா என்ன சொல்லுவாங்க, இந்த ஈகோ வார்னு வாங்க, அப்புறமா என்ன சொல்லுவாங்க பயோ வார்னு வாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் புரியாத வார்த்தைகள். இதெல்லாம் போய் நம்ம வில்லேஜ்ல எங்க தாத்தா பாட்டிட்டு போய் ஈகோ வார் பயோன்னா எப்படி என்னன்னா காரி துப்பினது. சிம்பிளா சொல்ல போனா ஒருத்தனோட வளர்ச்சியை அழிக்கிறதுக்கு எப்படி சொல்றது, தொழில் வளர்ச்சி எப்படி முடக்கலாம், அந்த இடத்தோட சோர்ஸ் என்ன அது எப்படி அழிக்கலாம், இதான் மேலை நாடுகள் சொல்லி சரி இருந்தாலும் சரி நம்மளை சுத்தி இருக்க அதர் ஸ்டேட்டும் சரி. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பேசிஸா சொல்ல போனா நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு பேசிஸா இருந்திருக்கு. பட் இன்னைக்கு அது கிடையாது. இது இல்லாம ஒண்ணு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், தமிழ்நாட்டுக்காரன் ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்து வேற பொழப்பு தேடி பக்கத்துல கேரளாக்கும் பக்கத்துல ஆந்திராக்கும் பக்கத்துல கர்நாடகாவுக்கும் போக ஆரம்பிப்பான். அங்க போனோடனே நம்ம வாழத்தான் போறோம், சாக மாட்டோம், சாகுற வரைக்கும் நம்ம வாழ்வோம். ஆனா அங்க போய் நம்ம அடுத்தடுத்த எத்தனை ஜெனரேஷன் இருந்தாலும் அது நம்ம ஊர் ஆகாது. நம்ம அங்க குடியேறி பொழைக்க வந்தோம் தான் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு நிரந்தரமான ஒரு ஊர் கிடையாது. இதே கேரளாக்காரனை கேட்டா ஸ்டேட் இஸ் கேரளான்னு சொல்லுவான். அவனை கேட்டா அவன் ஆந்திரானோ, அவனை கேட்டா அவன் கர்நாடகான்றான். உன்னை கேட்டா ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்னவா இருந்துச்சு, ஒன்ஸ் அப்பான் டைம் அக்ரிகல்ச்சர் லேண்ட், இப்ப ஒன்லி இண்டஸ்ட்ரியல் லேண்ட். தேவையான அத்தனை இண்டஸ்ட்ரியும் கொண்டாந்து தமிழ்நாட்டில் இறங்கிட்டு தமிழ்னுக்குன்னு ஒரு இடம் இல்லாம பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஜெனரலா ஸ்ரீலங்கால இதான் பண்ணாங்க. அது நமக்கு புரியாம நம்ம விட்டுட்டோம். இப்ப தமிழ்நாட்டிலேயே அதான் பண்ண போறாங்க. அதேதான் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டிலே அதையும் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இடமும் ஒரு ஊரோ இருக்க போது கிடையாது. உடனே இப்படிலாம் நீங்க பேசணும்னா நீங்க சீமானுக்கு ஆதரிக்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் சீமானுக்கு ஆதரிக்கிறேன், விஜயகாந்துக்கு ஆதரிக்கிறேன், இல்ல வைகோக்கு ஆதரிக்கிறேன், இல்ல கலைஞரோ ஜெயலலிதா, மேட்ரு அது கிடையாது. மேட்ரு என்னன்னா நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்றது முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்க யூத்துக்கு ஏகப்பட்ட சோசியல் சைட்ஸ் இருக்கு, பேஸ்புக், வாட்ஸ்அப், இப்ப நானே பேசிட்டு இருக்கேன். இதுலதான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தின் மூலியமா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறவங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்றது ஷேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்
ஓப்பனா சொல்ல போனா இப்ப நம்மளாம் ஃபாரின்ல இருக்கோம், நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டோம், ஓட்டு போட போகவும் மாட்டோம். 20,000 30,000 செலவு கொண்டு போற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. ஓட்டு போடுறவங்க ஊர்ல இருப்பாங்க. இந்த ஓட்டு போடுறதுல பாத்தீங்கன்னா 65% 70% ஓட்டு விடுது. அதுல பார்த்தோம்னு வச்சுக்க படிச்சவங்க எல்லாம் பாதி பேர் போட மாட்டாங்க. கேட்டா ஐ எம் நாட் புட்டிங் ஓட் அப்படின்றாங்க. ஏன்னா ஏன் வந்தாலும் இப்படிதான் பண்ண போறாங்க, இவங்க ஒரு புடுங்கலும் பண்ண போறது கிடையாதுங்க. ஆனா அத்தனை குறை சொல்றதுக்கு மட்டும் வந்துருவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்க யூத் சில பேர் கொஞ்சம் பேர் சீமான் பக்கமோ கொஞ்சம் பேர் விஜயகாந்த் பக்கமோ அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு தமிழ்நாட்டுல மட்டும் என்ன அப்படின்னா, சினிமா ஸ்டாரா இருக்கிறவனுக்கு எப்பயுமே மவுஸ் அதிகம், அவன் பின்னாடி போறது மட்டும்தான் கம்பல்சரி நடக்கும். இப்பயும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு விஜயோ இல்ல ஒரு அஜித்தோ நான் சீமானுக்கு சப்போர்ட் செய்யறேன் அப்படின்னா விஜய் ஃபேனோட அத்தனை ஓட்டு சீமானுக்கு சொல்லும். அஜித் நான் சீமானுக்கு சப்போர்ட் பண்றேன் இல்ல விஜயகாந்த் சப்போர்ட் பண்றேன்னா விஜய் ஃபேனோட அத்தனை ஓட்டு விஜயகாந்த் சொல்லும். இது நடக்கக்கூடிய ஒரு உண்மை. இதை மாற்ற முடியாது. இப்பயும் சொல்ற ரஜினி என்னோட ஓட்டு நீங்க கலைஞருக்கு போடுங்க அப்படின்னா அத்தனை பேர் அங்கதான் போடுவாங்க. இதுதான் நான் உண்மை. சோ எவனுக்குமே சொந்தமா யோசிச்சு செய்யறதுக்கான ஒரு மூளை கிடையாது நம்ம ஊர்ல. இல்லையா இல்ல இருந்ததை விட்டுட்டாங்களா எனக்கு தெரியல. வேற என்ன சொல்றது, ஏன் எங்க வீட்டையும் சேர்த்து சொல்றேன், எங்க பெற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒருத்தனை கேட்டா நான் ஏடிஎம் கேட்டா ஒருத்தனை டிஎம் கேன்னுவாங்க. ஏமா இங்க போடுறீங்க ஏமா அங்க போடுறீங்க கேட்டான்னு வச்சுக்க போல அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கொள்கைன்னு என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க நம்ம ஊர் ஆளுங்களை. சோ அதனால இந்த ஓட்டு போடுறது எலெக்ஷன் விஷயத்த பத்தி பேசி நம்ம தான் மண்டை காமி வழி. அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்பயும் சொல்றேன், ஏடிஎம்கே வருமா டிஎம்கே வருமான்னு கேட்டானா இந்த வருஷம் ஓட்டு எலெக்ஷன்ல பார்த்தனா ஏடிஎம்கே டிஎம்கே மெஜாரிட்டியில வருவாங்க. ஆனா அவங்க கூட எவன் சேர போறதுன்றதான் மெயின் மேட்ரு. அதுல இப்ப இந்த வாட்டி ஓட்டு கண்டிப்பா விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. அது ஒரு சைடு ஒதுங்கும். சீமானுக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அதிகமா இருக்கு, அது கொஞ்சம் போய் சேர்ந்துரும். சோ இப்படி எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா எவனா ஒருத்தன் கூட சேர்ந்தா மட்டும்தான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும். அதை எவன் கரெக்டா யூஸ் பண்ணிக்க போறான்னு தெரியல. அதை யூஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல சிஎம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் வேணுமா? தேங்க்யூ வெரி மச்.